தவளைய நீங்க தண்ணியில போட்டு கீழே வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியா துள்ளாம செத்து போயிடும். அமெரிக்கால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இப்போ நீ சொல்லு, இப்போ ஒரு தண்ணி தொட்டில நான் தவளைய போடுறேன், கீழே ஒரு அடுப்பை வைக்கிறேன். இப்போ தவளைக்கு சூடு ஏறுது, தவளை குதிச்சு வெளியில போகலாம், அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா தவளை குதிச்சு வெளியில போகல. வெளியில வந்துடலாம்ல, துள்ளி குச்சி வெளில வரலாம்ல, சூடு ஏறுது, ஏன் வரல? பயமா? பயம், முயற்சியின்மை. ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி? ஹீட் வந்து ஆர்டிபிஷியல் ஹீட். அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல். அதற்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு. அது தண்ணிலயும் இருக்கும், தரையிலயும் இருக்கும். தண்ணியில இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும். இந்த தவளை ஏன் சாகுதுன்னா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது, தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்பும். எனர்ஜியை அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு. ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு, வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருக்கும். நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு இருக்காத. ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும்போது டக்குன்னு எழுந்துச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள். அது உன் ஆசிரியராக இருக்கலாம், உன் பெற்றோராக இருக்கலாம். எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையை வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்தாய் என்பதனை இந்த உலகத்திற்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது.